என்ன கலைவாணி இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? இது எப்படி சமாளிக்கிறது? என்ன பண்றது? கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையாயிடுச்சு. சத்தியமா நானும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என் மனசுல வாழ்ற உண்மையான காதலுக்காக ஒரே ஒரு பொய் சொன்னேன். அது வெளியே தெரியும் போது இன்னொரு பொய். இப்போ அடுத்தடுத்து பிரச்சனையை சமாளிக்க இன்னும் எவ்வளவுதான் பொய் சொல்றது? எப்போ உண்மை வெளியே வரப்போகுது? அதனால என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாதாரணமா ஒரு நாள் கூட வாழ முடியல. எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ வேண்டியதா இருக்கு. இன்னும் 2 நாள்ல நான் விரும்பினவனை பத்தி விவரத்தை சொல்லணும். அவனுக்கும் எனக்கும் கல்யாணத்தை முடிக்கணும்னு ஆதிசங்கரி அத்தை சொல்லிருக்காங்க. நான் யார கொண்டு போய் நிறுத்த? இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியல. அம்மாடி, அதுக்குதான் இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்ல. அதுக்குள்ள நல்ல ஐடியா கிடைக்கும். கிடைக்கலனா கிடைக்கலனா பேசாம நான் காயத்ரி இல்ல, நான் கலைவாணி தான். நான் விரும்புறது செழியன்னு சொல்லிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு அதாம்மா தோணுது. போதும்மா, உன் போராட்டம் எல்லாம் போதும். நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நிம்மதி இல்லாம வாழ போற? கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும். டேய் முட்டா பையல, எடுத்தம் கவுத்தோன்னு முடிவு எடுக்க கூடாதுடா. என் மருமக தான் ஏதோ விரக்தியில சொல்றானா, நீயும் சேர்ந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்க. இந்த பிரச்சனை முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி பக்குவமா தான் எடுக்கணும். ஆதிசங்கரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொல்லி சொதப்பிட வேண்டாம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசை மாத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.